அஜித்துங்கிற ஒரு மனிதர் தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ், அஜித்துங்கிற ஒரு மனிதருக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம், அஜித்துங்கிற ஒரு மனிதருக்கு தான் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ். அதை நமக்கு கால்குலேட் பண்ணிக்கணும், அதை நம்ம யோசிக்கணும். அஜித் மட்டும்தான் இந்த படம். அஜித்தை தவிர்த்துட்டு அந்த படத்தை நீங்கள் வேறு யாரையாவது வச்சு ஒட்டி பார்த்தா கூட ஒட்டாது. அப்போ இந்த இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொடுத்தது வந்து அஜித்துக்காக மட்டும்தான். அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கதை திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருக்கும். அதில் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போயுமே தயாரிப்பாளருக்கு ஒரு லாபகரமான திரைப்படம், தியேட்டர் ஓனருக்கு லாபகரமான திரைப்படம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபகரமான திரைப்படம், ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான திரைப்படம். அதாவது 70-80 காலகட்டங்கள் இளையராஜா அவர்கள் மியூசிக் போடுறப்ப இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் கிடையாது. சோசியல் மீடியாவோ படத்துக்கு ரீமிக்ஸ் போடுறதோ கிடையாது. அப்போ வந்து ஃபிலிம் சேம்பரில் தான் இந்த காப்பிரைட்டு சம்மந்தமான காசை வசூல் பண்ணி தயாரிப்பாளர் கொடுப்பாங்க. இப்போ இளையராஜா அந்த 70-80 காலகட்டங்களில் பூரா என்ன பண்ணார்னா அவரே வந்து ரைட்ஸை வாங்கிக்கிறார். ஒரு படத்தினுடைய இப்போ பல படங்களுக்கு அவர் ரைட்ஸ் வாங்குறாரு, சில படங்களுக்கு அவர் பார்ட்னராக உள்ள கம்பெனியில் ரைட்ஸ் வாங்கிக்கிறார்.